நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசியான மிதுன ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறாப்புல. சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையும் சிம்ம வீட்டிலையும் 17ஆம் தேதிக்கு பிறகு கன்னி வீட்டிலையும் இருக்கிறாப்புல. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வரையும் கன்னி வீட்டில் நீசம் அடைகிறாரு. 18ஆம் தேதிக்கு பிறகு துலாம் வீட்டில் ஆட்சி வீட்டில் வலுவாக இருக்கிறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி வரை சிம்ம வீட்டிலையும் 23ஆம் தேதிக்கு பிறகு கன்னி வீட்டில் ஆட்சி வீட்டில் உச்சம் அடைகிறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டில் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா ராகு பகவானும் 4வது வீட்டில் கேது பகவானும் இருக்கிறாப்புல. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாப்புல. இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும்பொழுது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதால முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். கோபங்கள் அதிகமாகவே இருக்கும். அது கணவன் மனைவிக்குள்ளாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியிலையா இருந்தாலும் சரி, அதிகமாக பேசக்கூடிய வார்த்தைகள், கோபப்படக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக பேசுவீங்க. பொதுவாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் செவ்வாய் இருக்கிறதால கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வர்றது, கருத்து வேறுபாடுகள் வர்றது, கொஞ்சம் வாக்குவாதம் அப்படிங்கிறது முத்திர நிலை ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மண் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான விஷயங்களில் பார்த்திங்கன்னா விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் சம்பந்தமான விஷயத்தில் வில்லங்கம் ஏற்படுறது, பிரச்சனைகள் ஏற்படுறதுலாம் உருவாகும். பார்த்து கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது. தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு நிலையில் பார்த்திங்கன்னா விரிசல் ஏற்படுறது. பையனை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, வெளியில் போய் தங்கி படிக்கிறது, வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, தாயாருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, தாய் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பார்த்து கவனமாக இருங்க. புதியதாக வேலை தேடுபவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வேலை கிடைக்கும். அதே போல் அருகில் வேலை தேடுவதை விட கொஞ்சம் தொலைதூரமாக வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிறேன், எனக்கு மேல் அதிகாரிகளோடு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, சக ஊழியர்களோடு அவங்களுக்கும் எனக்கும் வாக்குவாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வேலையை விட்டுட்டு புதிதாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களும் சரி, கண்டிப்பான முறையில் வேறு வேலைக்கு நீங்கள் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். அதே போல் தொழிலை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் ரன் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். அதாவது சுப செலவுக்காக, சுப விரயத்துக்காக நான் கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சில நபர்கள் சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வங்கியில் உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் கடன் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. பேப்பர், பேனாவிற்கு எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட், ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். பொதுவாக 4ஆம் இடத்துல புதனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டில் உச்சம் அடைகிறதால பேப்பர், பேனாவிற்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான முறை அமைப்புகள் உருவாகும். பொதுவாக ஆசிரியர் பணி, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டர் துறை இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சாலும் 4ஆம் இடத்துல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் திக்பலம் அடைவார். அதே போல் குருவுடைய பார்வையில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா புதியதாக திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு வரன் தேர்வங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது 18ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இதில் ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்தல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதாவது இந்த ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கட்டும், இல்லை காசு பணங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. வீடு மாற போகிறேன், புதியதாக வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் முயற்சி செய்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை இருக்குது. ப்ளஸ் சுக்கிரனுடைய திக்பலத்தில் சுக்கிரன் இருக்கிறதால புதன் உச்சம் அடைகிறதால புதிதாக வீடு கட்ட முயற்சி செய்கிறவங்களும் சரி, புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை முயற்சி செய்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும்.
முடிந்த வரையும் அப்பா மகனுக்குள்ள ஒரு உறவுநிலை விரிசல் வந்தாலும் பார்த்து கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால சுப விரய செலவுகள் அதிகமாக நடக்கும். அதாவது வீடு கட்டுறது, வீடு குடி போகிறது, சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, இது போல் சுப விரய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். அதை முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது. பொதுவாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னாவே பல பிரச்சனைகளில் இருந்து தப்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். பொதுவாக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருகே உள்ள பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். பெருமாளுக்கு துளசி மாலை கொடுத்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப மேலும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க